விடையேறப்பட்ட இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த சிறு தியான பகுதியில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைக்கு முழுமையாய் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நாம் செயல்படும் போது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே நாம் வளர்ந்து பெருக, தேவனோடு கூட இசைந்திருக்க, தேவ நாமத்தை மகிமைப்படுத்த ஏதுவாய் இருக்கும். விசுவாச வாழ்க்கை என்பது மிக அற்புதமானது. அவை விசுவாசிகள் என்று சொல்லுகிற நீங்களும் நானும் கிறிஸ்தவ வாழ்வு ஏதோ வாழ்ந்தோம் என்றல்ல, இயேசு கிறிஸ்துவின் எதிர்பார்ப்புக்கு ஏற்றவர்களாய் வாழ்வதாகும். இந்த செய்தியில் ஒரு விசுவாசி எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று சிறிது நேரம் நாம் காணலாம். முதலாவதாக, சகோதர ஐக்கியத்தில் கிறிஸ்தவத்தின் முத்தன்மையான பண்புகளில் ஒன்று அன்பு. அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார், ரோமர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் திருவசனத்திலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம்: உங்கள் அன்பு மாயமற்றதாயிருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். தேவனிடத்தில் மட்டுமல்லாது நம்மை சுற்றியுள்ள அயலகத்தாரிடத்திலும் நாம் பகைஞர்களிடத்திலும் அன்பு கூற வேண்டும். சகோதர சகோதரிகளிடத்தில் அன்பு கூறுவது உண்மையானால், அருமையான தேவ பிள்ளையே, தேவனிடம் நாம் கொண்டுள்ள அன்பு உண்மையானதா இருக்கும். பிறரை நாம் நேசிக்கிறோம் என்பதை காட்ட சில வழிகளில் ஒன்று, அவர்களை நாம் கனம் பண்ணுவதே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய அன்பு செயலில் காட்டப்பட வேண்டும் என்பதை வேதம் தெளிவாய் போதிக்கிறது. சகோதர ஐக்கியம் வளரும், சகோதர சிநேகம் பெருகும். இரண்டாவது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு தேவையானவை எவை என்பதையும் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே மிக ஆழமாய் சுட்டி காட்டுவதை நாம் காண முடியும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 11 முதல் 16ஆம் திருவசனம் வரை வாசித்து பாருங்கள். ஜாக்கிரதையாயிருத்தல், அளவாயிருத்தல், ஊழியம் செய்தல், உபத்திரவத்தில் பொறுமையாயிருத்தல், குறைவில் உதவி செய்தல், ஒருவரோடொருவர் ஒரே எண்ணமுடையவர்களாயிருத்தல், சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்டவர்களோடு பழகுதல். இத்தனை காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக மிக அவசியம் என்பதை பவுல் சுட்டி காட்டுகிறார். இப்பண்புகள் இல்லை என்றால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ச்சி அடையவில்லை என்று சொல்லலாம். யோபின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் 16ஆம் திருவசனம் வரை இந்த தேவனுடைய வார்த்தையை சற்று நேரம் எடுத்து வாசித்து சிந்தித்து பாருங்கள். 13ஆம் வாக்கியம் சொல்லுகிறது: என் வேலைக்காரனானாலும் என் வேலைக்காரியானாலும் என்னோடு வழக்காடும் போது அவர்கள் நியாயத்தை நான் அசட்டை பண்ணி இருந்தால். 14ஆம் வசனம் சொல்லுகிறது: தேவன் எழும்பும் போது நான் என்ன செய்வேன்? அவர் விசாரிக்கும் போது நான் அவருக்கு என்ன மாறு உத்தரவு சொல்லுவேன்? 15ஆம் திருவசனம் சொல்லுகிறது: தாயின் கற்பத்தில் என்னை உண்டு பண்ணினவர் அவனையும் உண்டு பண்ணினார் அல்லவா? ஒரே விதமான கற்பத்தில் எங்களை உருவாக்கினார் அல்லவா? 16ஆம் வசனம் சொல்லுகிறது: எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து விதவையின் கண்களை பூத்து போக பண்ணி என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் மிக மிக எச்சரிப்புடன் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே மூன்றாவது, அனுதின வாழ்க்கையிலே விசுவாசி தனது அனுதின வாழ்க்கையில எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தரும் ஆலோசனை மிக மிக ஆழமாய் சொல்லுகிற வசனத்தை நாம் காண முடியும். அதே ரோமர் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை நாம் காண்கிறோம். தயவு செய்து அருமையான தேவ பிள்ளையே, இந்த திருவசனத்தை நீங்கள் வாசித்து நீங்கள் தியானம் பண்ணும்படி உங்கள் அன்பாய் பட்சமாய் கேட்கிறேன்.
தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், பிறருக்கு முன் செம்மையானதை செய்யுங்கள், எல்லாரோடும் சமாதானமாயிருங்கள், பழி வாங்காதிருங்கள். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் தேவ பிள்ளையை இவ்வுலகம் தேடுகிறது. சத்ருவுக்கு புசிக்க கொடு என்பது என்ற வார்த்தைக்கு தேவைப்பட்டால் வாயில் ஊட்டிவிடு என்று விளங்கப்படுகிறது. எரிகிற தழல் என்பது தேவ தண்டனைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. விசுவாசியின் வாழ்வில் தீமையை விட நன்மையே மேலோங்கி நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பண்புகளை உடைய உண்மை கிறிஸ்தவனாக வாழ்வது எப்படி? அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் வாழுகிற இந்த விசுவாச வாழ்க்கையில் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். உண்மைக்கு புறம்பான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் தேவன் அதை அருவருக்கிறார். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாயிருந்தான். உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்துல உண்மையற்ற செயல் இருக்குமானால் தேவன் நம்மை அருவருக்கிறார். ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, உமது நற்பண்புகளை எங்கள் வாழ்க்கையின் மூலம் காட்ட எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் சாட்சியாய் என்னுடைய வாழ்க்கை வாழ கிருபை செய்யும். இந்த உலகத்திற்கு நாங்கள் வாசி தெரியக்கூடிய நிருபங்களாக ஆண்டவரே உம்முடைய ஸ்தானாதிபதிகளை வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை காண்கிறவர்கள் உம்மை காணட்டும். இப்பேற்பட்ட ஆவிக்குரிய வளர்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுடைய விசுவாச ஜீவியத்தில் மாய்மாலமற்ற ஒரு வாழ்க்கையிலே நாங்கள் இன்னும் வளர்ந்து பெருக தேவாவியானவர் கிருபை செய். வார்த்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துவீராக. கர்த்தருடைய வருகை நாளுக்கு என்று நாங்கள் ஆயத்தப்பட கிருபை தாரும். மனவாட்டி மனவெல்லாம் இயேசுவை சந்திக்க எதிர்கொண்டு ஆண்டவரை கடந்து வர அப்பேற்பட்ட உன்னத பரிசுத்த வாழ்வை நாங்கள் சுதந்திரிக்க ஆண்டவர் கிருபை தாரும். தேவ பாதத்திலே முழுமையாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும் எங்கள் அருமை நாதர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.